படத்துக்கும் அதுக்கும் உண்மை சம்பந்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். ஏன்னா அவருக்கு வந்து தி பெஸ்ட்டாக கொடுக்கணும் அந்த ரோலை அண்ட் அந்த அந்த போர்ஷன்ஸை அப்படின்றதுக்காக நிறையா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாரு. எனக்கு நிறைய ரிவ்யூவர்ஸோட இது பார்க்கும்போது எஸ்பெஷலி ஒருத்தரோட ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த கொஷனுக்கு என்னால் உண்மையாக ஆன்சர் பண்ணவே முடியாது. இப்போ என்ன எடுத்துவங்க, யார்கிட்டையுமே ஐடியா இல்லை. எப்படி உனக்கு சினிமா தெரியும், எப்படி இதை ஷார்ட் வைக்கணும், நிறைய எனக்கு பேருங்களே தெரியாது, ஆங்கிள்ஸ் பேர் தெரியாது, லென்ஸு பேர் தெரியாது. ஹலோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, குற்றம் புதிது படத்தினுடைய டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வெல்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, அதையும் சார் சோகமாக சொல்கிறீங்க? இல்லை நிறைய. ஓ அப்படியா, சரி, ஓகே, ஃபைன். ஸோ குற்றம் புதிது இந்த படம் வந்து ஒரு குற்றம் பற்றி தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது தெரியுது சார். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? இல்லை, இது தருண் விஜய்க்காக எழுதின ஸ்கிரிப்ட் கிடையாது. என்கிட்ட ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் இருந்தது. ஸோ ஒரு யங், ஒரு 22-23 இயர்ஸ் ஓல்டு பையன் பண்ணுற மாதிரி. ஸோ தருண் விஜய் அவங்க ஃபாதர் அண்ட் அவங்க வந்து அவங்க சன்காக கதை கேட்டுட்ருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போய் அவங்ககிட்ட நான் பிச் பண்ணும்போது என்கிட்ட இருக்க இந்த கதைக்கு அவர் சூட்டபிளாக இருப்பாருன்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக பிச் பண்ணி. ஓகே சார். ஸோ இந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம்ல, லைக் வந்து அதில் ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன், நம்ம நியூஸில் பார்க்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் அதை படமாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம லைவாக பார்க்கறதுனால எழுதுகிறோமா, இல்லை படம் வந்ததுனால இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, படத்துக்கும் அதுக்கும் உண்மை சம்பந்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் டீசர் ட்ரெயிலரில் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க ஒரு வயலன்ஸ் நிறைஞ்ச படம் மாதிரி தெரியும், பட் அது கிடையாது. இது நிறைய இமோஷனல் கலந்த ஒரு இது. நீங்கள் மற்ற கமெண்ட்ஸ் இதுவும் பார்க்கலாம், நிறைய ஆடியன்ஸோட ரிவ்யூ. இல்லை, ரியாக்ஷன் பார்த்தோம், பட் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது. சில இது மைன்யூட்டாக பார்க்கும்போது ஓகே, மக்கள் இப்படியும் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக கேட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, இன்றைக்கி சினிமாவை விட நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாலேயோ யூடியூப்லேயோ இதை விட கோரமான சம்பவங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் நமக்கு வந்து சினிமாவுக்கு வந்து சென்சார் போர்டெலாம் இருக்குது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு. பட் நார்மல் இந்த சிசிடிவி காட்சிகளை யூடியூப்பில் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வயலன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சார். ஸோ ஒரு படம் வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை விட நம்ம எடுக்கிற படம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்டர்ஸ் நடிக்கணும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் நம்ம ட்ரைலர்லேயே அந்த மொமெண்ட் ஒன்று பார்த்துருப்போம், அந்த கீழே உட்காந்து நடந்து வர மாதிரியான அந்த சீன் எடுக்கும் போது எப்படி இருந்தது? ஆக்சுவலி அதோட யாரோட ஐடியா, இந்த மாதிரி நடந்து வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி? ஆப்வியஸ்லி முழுக்க என்னுடைய ஐடியா தான் அது. அந்த அதாவது எல்லார் மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு சினிமாவோட லாங்குவேஜில் காட்டணுன்றதுக்காக பண்ண ஒரு சீன் தான். ஆனால் அது என்னென்னா, ஒரு 3 months அவர் ட்ரைனிங் எடுத்தார். ஐ மீன் லைக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். பிகாஸ் அது வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணுன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம், கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் ஏன்னா ஒரு ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா ஃபார்வர்டில் இருக்கும் அண்ட் ஷோல்டர் பிளேட்ஸ் வந்து பேக் சைடில் மூவ் ஆகணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது நானே ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கே வரல, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பாடியோட 70% ஆஃப் த வெயிட் வந்து கையில் இருக்கும். அண்ட் நீங்கள் பாம் லேண்ட் பண்ணக்கூடாது, நக்கிள்ஸில் இருக்கணும்னும் போது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான். அது வந்து ஒரு 3 months எடுத்துக்கிட்டாரு அதுக்கு ட்ரைனிங். அண்ட் தியேட்டரில் பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க அந்த சீன் ரொம்ப நல்லா சொன்னாங்க. ரொம்ப ஒரு மாதிரி விசித்திரமாகவும் பயமாகவும் இருந்தது. எக்ஸாக்ட்லி, அது ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னு சொன்னாங்க எல்லாருமே. ஓகே. ஸோ ஒரு சைக்கோத்தனமான ஒரு பர்சனை க்ரியேட் பண்ணுறதுக்கு அது எப்படி அவங்க எந்த அளவுக்கு ரெடி ஆகுறாங்க சார்? நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, எப்படி ரெடியாக வச்சிங்க ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆக்டிங்க்கு? இல்லை, தருண் வந்து வெறும் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த படத்தோட ப்ரொடியூசர்ன்றனால நானும் தருணும் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது எங்களுக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டே ஆஃபீஸ் வந்துடுவார். ஸோ அது கதையை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் டிசைன் பண்ணும்போது அதை பற்றி எழுதிட்டு இருக்கும் போதே தருண் அதில் எல்லாத்துலேயுமே இன்வால்வ்டாக இருந்தார், பார்த்தார் என்ன எழுதுறாங்க. ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம சொல்லி கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவருடைய முயற்சி தான் அது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நடித்து கூட காட்டுவேன், பட் என்னுடைய ஸ்டைலை காப்பி பண்ண மாட்டார். என்ன ஃபீல் அதை கன்வே பண்ணுறதுக்காக நடித்து காட்டுவேன், பட் முழுக்க அவருடைய ஒரு ஸ்டைலை தான் பண்ணார். அண்ட் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days
அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அதுலேருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஆனால் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம படத்தில் வரக்கூடிய அந்த சைக்கோ சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வித் டயலாக்கோடவே நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க் ஷாப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மதியானம் டு ஈவினிங் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஈவினிங் டு நைட் வந்து அதை ஷூட் பண்ணி பார்ப்போம். கேமராவில் ஷூட் பண்ணி அதை எப்படி டே பை டே அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணி, ஏன்னா அவருக்கு வந்து தி பெஸ்ட்டாக கொடுக்கணும் அந்த ரோலை அண்ட் அந்த போர்ஷன்ஸை அப்படின்றதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாரு. அதுதான் அந்த பெஸ்ட்டான ஒரு அவுட்கம் நீங்கள் தியேட்டரில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து சைக்கோவாக பார்த்துட்டு லைக் நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ட்ரெய்லரில் டக்குன்னு அவரோட கேரக்டர், அவரோட மூமெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் மாறிக்கிட்டே இருந்தது இல்லை சார். போலீஸ் கிட்ட போகும்போது ஒரு மாதிரி, லைக் ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருக்கும் போது ஒரு மாதிரி. ஸோ அந்த ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா உடனே மாறணும்ல. ஷூட்டில் ஸ்ட்ரகிளே ஆகலை, அதுதான் உண்மை. ஏன்னா ஒர்க் ஷாப்லேயே அதுக்கான எல்லா பயிற்சியும் அவர் கொடுத்தனால அவர் ஷூட்டில் ஸ்ட்ரகிள் ஆகவே இல்லை. ஆனால் இதில் ஆனார். நம்ம ஒர்க் ஷாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல ஆனார். அதுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அப்படியே உள்ளே ஃபுல்லாக இறங்கிட்டா அதுலேருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் ஒர்க் ஷாப்லேயே நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணனால ஷூட்டில் நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சுது அவரால். ஒரு திடீர்னு ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட் இமோஷ்னலான ஒரு பாட்டு இருக்கும். ஸோ ஷூட்டில் ஈஸியாக இருந்தது. ஓகே. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே எந்த மாதிரி படங்களை பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறாங்கன்னு அஸ் அ டேரக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு தெரிஞ்ச என்டர்டெய்னிங் தான். வாட் எவர் த ஜானர் இஸ், as long as it is entertaining. இன்றைக்கி வந்து இந்த ஜானர் தான் பார்ப்பேன். லைக் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப். இப்போ என்னையே கேட்டிங்கன்னா காமெடி மூவிஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். ரீசன் என்னன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கு பாருங்கள். இந்த ஒரு 1.5 வருஷம் நம்ம ஒர்க் ஆரம்பித்து இந்த 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் தானே இருக்கும். முதல் படம் எனக்கு மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட்டாக ப்ரொடியூசராக தருணுக்கும் சரி, அவங்க ஃபாதருக்கும் சரி, எல்லாருக்குமே முதல் படம்ன்றனால அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் போய் ஒரு சீரியஸான படம் பார்க்குறத விட நம்ம ஒரு காமெடி படம் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக ஃபீல் ஆகும் இருக்குது. பட் ஆனால் ஆடியன்ஸ் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, they wanted something நியூ, புதுசாக ஏதாவது பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஜானரே அவங்க பெருசாக பார்க்குறது இல்லை. எனக்கு ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் தான் பார்ப்பேன், இல்லை ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான் பார்ப்பேன், இல்லை ஒரு த்ரில்லர் தான் பார்ப்பேன், ஹாரர் அப்படி கிடையாது. அந்த 2 மணி நேரம் நான் தியேட்டருக்குள்ளே போய் உட்கார, அந்த 2 மணி நேரம் அதை நான் என்கேஜிங்காக வச்சுக்கணும், லேக் இல்லாமல், போர் அடிக்காமல் என்னை என்டர்டெயின் பண்ணிச்சுன்னா போதுன்றிருக்காங்க ஆடியன்ஸ் இன்னைக்கு. ஓகே சார். ஸோ இப்போ வந்து நிறைய படங்கள் வருது. அப்போ படங்கள் வரும்போது நம்ம ப்ரொடியூசர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது டைரக்டருக்கு தெரியும். அட் த சேம் டைம் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த மொத்த டீமுக்குமே அது சக்ஸஸ். ஸோ அந்த படம் வந்து ஓகே ஃப்ளாப் ஆகுது அப்படிங்கும்போது அது யாருக்கு நஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஃபினான்ஷியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா தான் ப்ரொடியூசருக்கு நஷ்டம். ஓகே. அதை தாண்டி டைரக்டருக்கு பெரிய ஒரு ட்ராபேக் அது. அவர் எடுத்த படம் சரியாக போகல அப்படின்னு ஒரு டைரக்டராக இருக்கட்டும். ஆர்டிஸ்ட்டுக்கு பெருசாக கிடையாது, பிகாஸ் இதை பழி போடுற மாதிரி கிடையாது. உண்மையாக ஒரு டைரக்டர் அந்த டீம் அந்த கதைக்கு என்ன தேவையோ என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. மோஸ்ட்லி இது வந்து டைரக்டர் மேலே தான் எப்போதுமே வரும். ஒரு படம் சரியாக போகலன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆனால் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நல்ல படமாக இருக்கும், பிடிச்சிருக்கு, ஏன் இந்த படம் ஓடல, ஏன் இந்த படம் சரியாக போகலன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது, இப்போ ரீசெண்ட்லி வந்த படங்களே இதுக்குனால அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ரொடியூசர் மேலே போயிடும். மேபி இவங்க சரியாக ப்ரொமோட் பண்ணல, ஆனால் மக்களுக்கு சரியாக போய் ரீச் ஆகலை அப்படின்றது இருக்கும். ஆனால் ஃபினான்ஷியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு நஷ்டம். ஆனால் ஒரு டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா கெரியரே பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நஷ்டம் இருக்குது. ஓகே. ஸோ நோவா ஆம்ஸ்ட்ராங், ஸோ நேம் வந்து ஆக்சுவலி எதுக்காக இந்த ஒரு நேம் வச்சாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆம்ஸ்ட்ராங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நோவா ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது என்ன? நோவா ஆம்ஸ்ட்ராங் தான் எனக்கு உண்மையாக அப்பா அம்மா வச்ச பேர். பர்த்லேருந்து எனக்கு அந்த நேம் தான். நோவா வந்து ஒரு பிப்ளிக்கல் நேம். அது பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நோவா இஸ் த ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப். ஒரு பெரிய பேழை செஞ்சு அதில் நிறைய மிருகங்கள் மனிதர்கள்லாம் ஏற்றிட்டு அந்த ஒரு கதை இருக்குது. மேபி தெரில, இன்றைக்கி என்னுடைய ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டைரக்டராக இருக்கேன். ஒரு டைரக்டரையும் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு தான் சொல்லுவாங்க. மேபி அது முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் என்னன்னு தெரில. அது பை பர்த் வச்ச நேம் தான், படத்துக்காக வச்சதுலாம். ஓகே. ஸோ இந்த படத்தில் ஒரு டைரக்டராக நான் ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ராங்காக அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவேன்? கான்டென்ட் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே. ஓகே. பயங்கர ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாருமே அதுதான் சொன்னாங்க. எனக்கு நிறைய ரிவ்யூவர்ஸோட இது பார்க்கும்போது எஸ்பெஷலி ஒருத்தரோட ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பேர் மென்ஷன் பண்ணலாம் இடத்துல பைல்வான் ரங்கசாமி சார். யூஸ்வலி அவர் ரொம்ப மிகைப்படுத்திலாம் பேச மாட்டார். அண்ட் தப்பெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம்
அழுத்தமாகவே சொல்லிடுவார். சில தப்பான விஷயங்கள் இல்லை, சரியா இல்லை, லேகு, ஏன்னா ஒரு மாதிரி அழுத்தமாகவே கலாய்க்கிற மாதிரி பேடாக சொல்லிடுவார் அவர். அவர் ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். எனக்கு அவர் ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இயக்குனர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் அவரது நிறையா பார்த்துருக்கேன். அவர் என்ன பேசின மாதிரி நான் நிறைய பேர் பார்த்ததில்லை. அதனால் எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாரி, உங்கள் கொஸ்டின் என்ன மறந்துட்டேன். இல்லை சார், ஒரு படத்தில் நீங்கள் என்ன ஸ்ட்ராங்காக ஓகே, என்னோட படத்தில் வந்து கண்டென்ட் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஆர்டிஸ்ட் பார்த்திங்க, இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்திங்கன்னா யாரையுமே அந்த கேரக்டருக்கு திணிச்ச மாதிரியே இருக்காது. ஒரு ஃபாதர் ரோலாக இருக்கட்டும், ஒரு மதர் ரோலாக இருக்கட்டும், ஒரு ராம்சரனோட ரோலாக இருக்கட்டும், ஹீரோ ஹீரோயின், எதுவுமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த படத்தோட கேரக்டர், அவங்களுடைய ப்ரொஃபஷன். நீங்கள் அதை பார்க்கும்போது சொல்லுங்கள், கதை பற்றி போக முடியாது. நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா? படம் பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பை நவ் அந்த ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு, அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு தெரியும். அண்ட் இவருடைய ஒரு ஸ்விக்கி டெலிவரி பையனா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக. அண்ட் டயலாக்ஸும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டுக்குள்ளே பேசிக்கிற ரொம்ப அர்த்தமாக ஷார்ப்பாக ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப யதார்த்தமாக அந்த நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப என்கேஜ் ஆகி பார்க்கக்கூடிய. இப்போ நீங்கள் சொன்னீங்க எத்தனை பேர் டைரக்டர் ஆகிடுறாங்க லைக் அப்படி சொன்னீங்கல்ல சார். ஸோ வந்துட்டு அது ஏன் அவங்களால உள்ளே வர முடியலன்னு நினைக்கிறீங்க? ஸோ நிறைய டைரக்டர்ஸ் உருவாகுறதுனாலயா இல்லை அவங்க இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறதுனாலயா? இல்லை கற்றுக்கணும்லாம் நினைக்கல. எல்லாத்துக்குமே ஒரு விதமான பேட்டர்ன் இருக்குது, ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது. இப்போ என்ன எடுத்துவங்க, யார்கிட்டையுமே ஐடியா இல்லை. எப்படி உனக்கு சினிமா தெரியும், எப்படி இதை ஷார்ட் வைக்கணும், நிறைய எனக்கு பேருங்களே தெரியாது, ஆங்கிள்ஸ் பேர் தெரியாது, லென்ஸு பேர் தெரியாது. நம்ம படத்தில் ஒரு சீனில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னோடய அசோசியேட்டும் எடிட்டரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆங்கிள்ஸ் பேரெல்லாம் அப்படின்னா எத்தனை ஆங்கிள் இருக்குதுன்னு தெரியுமா? இவர் ஒரு 10 சொல்கிறார், 8-10 சொல்கிறார். எனக்கு ஒரு 4-5 தான் தெரியும். நமக்கு நான் எக்ஸ்ட்ரீம் வைடு, எக்ஸ்ட்ரீம் க்ளோஸு, வைடு, மிட்டு, சஜஷனு, இந்த காலத்தை ரொம்ப கம்மி தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பேசிட்டு டக்குன்னு டச் ஆங்கிள்னு ஒன்று சொல்கிறாங்க. பேரே சூப்பராக இருக்கேப்பா டச் ஆங்கிள்னு. சார் அது எப்படின்னு சொல்லுங்கள், அடுத்த ஷெடியூலில் அந்த இதை வச்சிடலான்னும் போது என் எடிட்டர் அப்படியே பார்த்தார் என்ன. சரி பார்க்க, உங்களுக்கு தெரியாத டச் ஆங்கிள் என்னென்னு? இல்லை சார் தெரியாது எனக்கு. இன்னும் டக்குன்னு அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல் எடுத்த சீன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஒன்று காட்டினார், ஒரு கிராஸ் ஆனது. இதுதான் சார் டச் ஆங்கிள்னு. சாரி சார் எனக்கு தெரியாது. ஸோ சினிமாவை வந்து பேராக இதெல்லாம் தெரியாது. இந்த சீனுக்கு இந்த மூடுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆங்கிள் தேவை அப்படி வந்தது தான். அண்ட் டைரக்டர்ஸ் பற்றி ஏன் கிடைக்கணும், எனக்கு 19-41 வயசுங்க, 21-22 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் படம் பண்ணுறதுக்கு. அதுக்காக நம்ம சோம்பேறியாக வீட்டில் உட்காரல, ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் போகணும், நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம், ஆர்டிஸ்ட்டுக்கு மீட் பண்ணோம். எனக்கு ஈஸியும் இல்லை. எவ்ரி ஒன் ஆர் பிஸி, கரெக்டுங்களா? என்னுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க, ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருக்காங்க. அவங்களாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய இன்டர்வியூஸ் பார்ப்பாங்க, விஜய் சேதுபதி சார், தனுஷ் சார், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களாம் நிறைய நியூ கம்மர்ஸ்க்கெலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, தனுஷை போய் பாருப்பா, விஜய் சேதுபதி சார் போய் பாருப்பா அப்படின்னாங்க. அம்மா நீங்கள் புரியல எனக்கு, அவங்கள போய் பார்க்குறது ஈஸியான விஷயம் சொல்லுங்கள். அவங்க பெரிய இடத்துல இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. தே ஆர் பிஸி. அவங்களுக்கு உண்மையாகவே அவங்களோட ஃபேமிலி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு உண்மையாகவே நேரம் இல்லை. பாருங்கள், ஒரு படம் பண்ணிவிட்டு இப்போ தான் 4 நாள் தான் ஆச்சு எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி. உண்மையை பார்த்தீங்கன்னா எனக்கே என்னால் ஃபோன் கால்ஸ், நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன். நான் ஏன் வந்து ஃபோன்லாம் என்ன டைரக்டர் ஆகிட்டாலோ ஆர்டிஸ்ட் ஆகிட்டா ஃபோன் கால்ஸ்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்களா? அவ்வளோ பிஸியாக ஒரு ஃபோன் கால் 2 நிமிஷம் ஒரு பிஸியாக இருக்குன்னு கூட சொல்லாமல் ஃபோன் அட்டன். அப்புறம் தான் இப்போ தான் தெரியுது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ், அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் தெரியுது. பொண்ணுங்களுக்கு பயங்கர பிஸியாக தான் இருக்குது, ஒரு மாதிரி என்கேஜிங்காகவே தான் இருக்குது. ஸோ அது கரெக்டான இதில் இன்னொரு ஒரே கஷ்டமான விஷயம் என்னென்னா, எண்ட் ஆஃப் த டே எல்லாம் நேரங்க அப்படின்றாங்க. அப்போது முயற்சியோ எங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு மேட்டர்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியல. அது கரெக்டான டைம். இப்போது நான் கார்த்திகேயன் சாரெல்லாம் ரொம்ப கேஷுவலாக போய் பார்த்தேன். அப்போ யாரோ அவங்க டாக்டர் அவங்க சன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சரி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படி போனது தான். கிட்டத்தட்ட 6 மாதம் ஃபாலோ பண்ணி, இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை ஆஃபீஸ் போட்டிருக்கோம். ப்ரொடக்ஷன் கம்பெனி கோவிட் வந்தது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால அப்படியே ட்ராப் ஆகிருக்கு. இது ஒரு ஹோப்பே இல்லாமல் போனது. பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டார்ட் ஆகி எந்த விதமான டிலே இல்லாமல் உடனே ரிலீஸும் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே. ஸோ அதுக்கான இது கீப் ட்ரைங். ஆனால் ஒன்று, சினிமாவை லவ் பண்ணுற டைரெக்ஷனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இட் டேக்ஸ் டைம். ஆனால் கண்டிப்பாக உங்களை கைவிடாது. ஒரு நாள் இந்த மாதிரி எத்தனையோ இன்டர்வியூ பார்த்துட்டு நான் ஏங்கியிருக்கேன்.
எப்படா நம்மலாம் இன்டர்வியூ இது மாதிரிலாம் பண்ண போகிறோம், நம்மகிட்ட எப்போ கேள்வி கேட்பாங்க, அப்படி கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாம், இப்படிலாம் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது, பட் ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லேயே இருந்தோம். இன்னைக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் இங்க வந்துட்டேன். கனவு நம்மளோட நினைவாகும் அப்படின்ட்டு கண்டிப்பாக உண்மைதானே கண்டிப்பாக சார்? கீப் ட்ரைங், அந்த முயற்சி மட்டும் விட்டுறக்கூடாது. ஓகே சார். ஸோ வந்து சினிமாவை லவ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்கள் கூட நிறைய விஷயங்கள் படத்தை பற்றியும் உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட் கூட மீண்டும் வந்து சந்திக்குமாறு உங்ககிட்ட இருந்து டாட்டா பை பை சொல்லிக்கிறது உங்கள் ஸ்னேகா. தேங்க்யூ.